நீ சீட்டு கொடுத்தனா நான் உன் கூட இருக்கிறேன், சீட்டு கொடுக்கலன்னா நான் வெளியில போறேன். இப்ப தமிழக வாழ்வுரை வைக்கிற கழகமுமே வந்து அதே ஸ்டாண்ட தானே சார் எடுத்திருக்காங்க. யார் மற்றவங்க எடுத்தா தப்பு, அவர் எடுத்தா மட்டும் தான். இல்ல பொதுவாவே சொல்றேன் சார். பொதுவா அப்படித்தானே இருக்க முடியும். என்னமா கேக்குற நீங்க மட்டும் கார் உள்ளவரையும் கடல் நீர் உள்ளவரையும் நீங்களே ஆட்சி இருக்கிறத எழுதி வச்சிருக்கீங்க. என்ன உங்க அப்பன் பாட்டன்லாம் இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக ஏவாடா ஜெயில், பெஜவாடா ஜெயில், அலிபுரம் ஜெயில 5 வருஷம் 10 வருஷம் இருந்தாங்களா? என்ன பேச்சு பேசுறீங்க? உங்களை போன்றவருடைய பார்வை தான் தமிழ்நாடு அரசியலை கேவலப்படுது. அவர்கள் முன் வச்ச கேள்விதான் இது. நீங்க வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இல்ல ஒரு அமைச்சராவோ ஒரு சாதாரண கவுன்சிலராவோ நீங்க வர்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்த சொத்து மதிப்பு என்ன, இப்ப இருக்கிற சொத்து மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டா யாருக்கிட்டையாவது பதில் இருக்குதா? புதுச்சேரியில வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு லிஸ்ட் கொடுத்தாங்க. பாஜகவுடைய முன்னாள் தலைவர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், ஏன் தாவேக்கல்ல இருக்கிற யாருக்குமே சீட்? அது அவங்க கவலைமா, உனக்கு எனக்கு தேவையில்லை. இப்ப திமுகல மந்திரி சபையிலே பாதி மந்திரி சபை ஜெயலலிதா மந்திரி சபையில் இருந்ததான் மந்திரியா இருக்கிறான். அந்த கட்சி இன்னும் இருக்குல்ல, அதை பேச மாட்டீங்க. அவர் ஏதோ சீட்டு கொடுத்துறான், அதை பேசிட்டு. சரி, இப்போ தொடர்ந்து வந்து எல்லாருமே வந்து இலவசத்தை தான் முன்வைக்கிறாங்க. நம்முடைய அறியாமை, இந்த அறியாமையை மூலதனமா வைத்துக் கொண்டு அரசியல் கட்சியில் விளையாடு. இதே பீகார்ல கொடுத்தாங்கல்ல பிஜேபியில, அப்ப என்ன சொன்னோம்? தேர்தல் நேரத்தை கொடுக்கும்போது ஓட் ஷோரி, ராகுல் சொன்னது தமிழ்ல வாக்கு திருட்டு. அவன் கொடுத்தா வாக்கு திருட்டு, இங்க கொடுத்தா அது பெரிய. இப்போ இருக்கிற கட்சிகள் எல்லாம் அரசியல் சேவை செய்யறதுக்கு, ஏன்னா பல கட்சிகளும் என்ன பண்றாங்க, நீ சீட்டு கொடுத்தனா நான் உன் கூட இருக்கிறேன், சீட்டு கொடுக்கலன்னா நான் வெளியில போறேன். இப்ப தமிழக வாழ்வுரை வைக்கிற கழகமுமே வந்து அதே ஸ்டாண்ட தானே சார் எடுத்திருக்காங்க. யார் மற்றவங்க எடுத்தா தப்பு, அவர் எடுத்தா மட்டும் தான். இல்ல பொதுவாவே சொல்றேன் சார். பொதுவா அப்படித்தானே இருக்க முடியும். என்னமா கேக்குற நீ? அரசியல் கட்சி அவன் நான் என்ன கேக்குறேன், அரசியல் கட்சியா இருக்கிறவன் அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிறது தப்பா? அப்புறம் எதுக்கு அரசியல் கட்சி வைக்கிறான்? நீங்க மட்டும் கார் உள்ளவரையும் கடல் நீர் உள்ளவரையும் நீங்களே ஆட்சி இருக்கிறத எழுதி வச்சிருக்கீங்க. என்ன உங்க அப்பன் பாட்டன்லாம் இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக ஏவாடா ஜெயில், பெஜவாடா ஜெயில், அலிபுரம் ஜெயில 5 வருஷம் 10 வருஷம் இருந்தாங்களா? என்ன பேச்சு பேசுறீங்க? உங்களை போன்றவருடைய பார்வை தான் தமிழ்நாடு அரசியலை கேவலப்படுது. நேர்மையாளரை பாராட்ட முதல்ல கத்துங்க. எந்த அடிப்படையில இவங்க தான் இருக்கணும், இவங்க இருக்க கூடாதுன்னு சொல்லுங்க. இது சார், இப்ப நீங்க என்கிட்ட பேசும்போது ஒரு விஷயத்த முன் வச்சீங்க இல்லையா, நான் வந்து அரசியலுக்கு வந்து சேவை செய்யறதுக்காக வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? அப்ப அந்த சேவை மனப்பான்மை இப்ப இருக்க எல்லாருக்கும் இருக்கான்றது தானே? எல்லாருக்கும் இல்லைன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு இருக்குன்னு சொல்றேன். அது உங்களுக்கு இருந்தா எனக்கு மகிழ்ச்சி, இல்லைன்னா உங்களை நான் விமர்சனம் பண்ணுவேன். அதுதான் இப்போ ஒரே கேள்விதான், விஜய் அவர்கள் முன் வச்ச கேள்விதான் இது. நீங்க வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இல்ல ஒரு அமைச்சராவோ ஒரு சாதாரண கவுன்சிலராவோ நீங்க வர்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்த சொத்து மதிப்பு என்ன, இப்ப இருக்கிற சொத்து மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டா யாருக்கிட்டையாவது பதில் இருக்குதா? என்கிட்ட பதில் இருக்குமா? என்கிட்ட இருக்கு. அது மாதிரி ஒவ்வொருத்தையும் கேளுங்க, உங்களை நான் பாராட்டுவேன். இதை யாரும் கேட்காத மட்டும் யோசிக்காதனுடைய விளைவு தான் இது. உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? நீங்க தமிழ்நாட்டுல பெரிய தலைவர் நான் நினைக்க ஒருத்தரா பேரை சொல்லுங்க, நான் சொல்றேன். முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அவர் பிறக்கிற போது அவங்க அப்பா முன்னாலும் பெரியதான் வந்துட்டாரு. அவங்க அப்பாவுக்கு என்ன சொத்து இருந்துச்சு உங்களுக்கு தெரியுமா? ஆனா நான் பார்த்திருக்கிறத சொன்னா உங்களுக்கு இல்ல, இது கேட்கறவங்களே அதிர்ச்சி ஆயிடுவாங்க. 1957 தேர்தலில் நிக்கிற போது எங்க ஊருக்கு வர்றாரு. எங்க ஊர் அந்த தொகுதிக்குள்ள இருக்கு, நச்சலூர்னு ஊர். அவர் எங்கேயோ ரொம்ப சிரமப்பட்டு சுத்திட்டு வர்றாரு. அப்பெல்லாம் ஒரு மோட்டர் சைக்கிளை பாக்குறது கூட அபூர்வம். ஒரு பூவரச மரத்தடியில 5-6 பேர் உட்காந்து பேசுறாங்க. நான் சின்ன பையன், இப்ப இருக்கிற 8 வயசுலாம் உலகத்தையே வித்துருவாங்க. எங்களுக்கு அதெல்லாம் பெரிய பிரமிப்பா பாக்குற மாதிரி சூழ்நிலை. அப்படியே உட்காந்து பேசி இருந்தவருக்கு அப்படியே சாஞ்சு மண் தரையிலே படுத்து தூங்குனதை பார்த்திருக்கேன். அதே கருணாநிதி உலக கோடீஸ்வரனா வந்ததுக்கு அப்புறமா தூக்கம் இல்லாம தவிச்சாரா? அதைத்தான் உங்களை போன்றவர்கள் புரிந்து கொள்ளணும். உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி என்பதற்கு பணமோ சொத்தோ பங்களாவோ இல்லை, அது மனம் சார்ந்தது. அதை நான் புரிஞ்சுக்கிட்டதுனால நான் தெரியவா இருக்கேன். ஓகே சார், இப்போ திமுக மேல நீங்க சில அதிர்ச்சி. ஏமா இந்த ஒருத்தர் தானே சொன்னீங்க, மாட்டி வரிசையா சொன்னா எல்லாரும் ஓகே ஓகே கண்டிப்பா சார். ஓகே, பெரியார் அவர் வாழ்க்கைக்கு பல பேருக்கு தெரியாது. அவங்க அப்பா அம்மா பெரிய கோடீஸ்வரன் பல பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க. அவங்க அப்பாவும் அம்மாவும் முதல் சாதாரண கூலி வேலை செய்கிறவர்களால தான் கர்நாடகா இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. எல்லாரும் ஈரோடுல இருக்கிறதா நீ வந்தாலும் நினைச்சுக்கிறீங்க. அதுக்கு முன்னாலே ஒரு சின்ன கிராமத்துல ஒரு வருடம் இருந்து அதற்கப்புறம் தான் ஈரோடுக்கு போனாங்க. ஈரோடுல இருக்கக்கூடிய அந்த காவிரி பாலம் இருக்கு, அந்த பாலம் கட்டுகிற போது அவங்க அம்மா சித்தாள் வேலை பார்த்தாங்கன்னு உங்களுக்கு புரியணும். பணம் வருவதற்கு காரணம் தேவையில்லை, பணம் போவதற்கும் காரணம் தேவையில்லை. அதை இதெல்லாம் சொல்வதன் மூலம் சொல்றது யாரை குறைவுபடுத்தல, மக்கள் அதை புரிந்து கொள்ளுன்னு சொல்றேன். அப்புறம் மற்ற தலைவர் சொல்றேன், ஐயா காமராஜர். அவர் பிறக்கிற போது சொந்த வீடு இருந்துச்சு, பெரிய கோடீஸ்வரன் இல்ல. அப்பா இறந்து போறாரு, படிக்க வழி இல்லை. 10 வயசுலயே பொட்டலம் கட்ட போனார் கடைக்கு. அதற்கப்புறம் அவர் ஆங்கிலம் சரளமாக பேச தெரியும், ஹிந்தி பேச தெரியும், தெலுங்கு பேச தெரியும், கன்னடம் பேச தெரியும், பெங்காலி கூட பேசுவார். ஆனால் பொது வெளியில பேசினதுல அதுக்கு காரணம் சொன்னால் மட்டும்தான் அதிர்ச்சி ஆயிருவீங்க. ஒரு தடவை நான் கேட்டதுனால சொன்னார், ஏயா எங்களுக்கெல்லாம் அறகுறை இங்கிலீஷ் தான், இங்கிலீஷ்ல தமிழ்ல எழுதி வச்சு படிச்சு மனப்பாடம் பண்ணி மேடையில தெரிஞ்சது போல பேசுவோம்.
ஆனா இவ்வளவு சரளமா பேசுறீங்க, ஆனா பொதுவெளியில ஒரு சொல்லை கூட ஆங்கிலத்துல சொல்ல மாட்டீங்கன்னு சொன்னாரு. உனக்கு என்னடா தெரியும்? நம்ம மக்கள்லாம் பாமர மக்கள். அவங்களுக்கு முன்னால எனக்கு தெரியும் சொல்லி 4 வார்த்தை ஆங்கிலத்துல பேசிட்டா பயந்து போய் ஒதுங்கி போயிருவாங்க. அவர்களை போலவே நான் பேசினாதான் என் பக்கத்துல வந்து பேசுவாங்க. அதனால்தான் இன்று வரை அப்படியே அதை கட்டி காத்துட்டு இருக்கேன். பொதுவெளியில பேசாமலே இருக்கு. அவர் விதிவிலக்கு. மக்களின் மனதை புரிந்து நடந்திருக்கக்கூடிய மக்களை மனதை புரிந்தல்ல, மக்கள் நலனுக்காக அவர் புரிந்து கொண்டு நடந்து கொண்டார். ஓகே, அருமை. அண்ணா அவர் சாகிற வரையிலும் இல்ல, அவர் சொன்னது சாகும் வரை அவருக்கு பேங்க்ல பணம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா? காமராஜருக்கு ஒரு 1000 ரூபாய் கூட கிடையாது. அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க, புரியுது. இப்ப மற்றவங்களாம் ஒப்பிட்டு உங்களுக்கு தெரியுது. அண்ணா அவர் வந்து பிறக்கும் போதே கோடீஸ்வரனா பிறக்கல, அப்படி இல்லைங்கிறது வேற. ஆனால் முதலமைச்சராக வருகிற வரை அவருடைய மனோநிலை வேறு, முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் அவருடைய மனோநிலை வேறு. முதலமைச்சர் அவருக்கு என்னன்னா முரண்பா, அவர் வந்து முழுமையான ஒரு மனிதனாக மாறியது முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம். சொன்னா அவங்களுக்கு பிரமிப்பா இருக்கும். 67 தேர்தல்ல ஆட்சியை பிடிக்குமோன்னு அவர் நம்பல. அதனால்தான் அவர் எம்எல்ஏக்கு நிக்கல, எம்பிக்கு நின்னார். அதை அவரே சொல்றார். அவர் முதலமைச்சர் பதவி ஏற்கிறார். பதவி ஏற்கிற போது காமராஜருடைய வீட்டுல எல்லாரும் நின்று புலம்பிட்டு இருக்காங்க, நாடு நாசமா போச்சுன்னு பேசு. அமைதியா உட்கார்ந்து இருக்காரு காமராஜர். அண்ணாதுரை பதவியேற்ற உடனே அவர் முதலாக பார்க்க வந்தது காமராஜரை தான். எத்தனை பேருக்கு தெரியும்? எந்த மீடியாக்கள் அதை பதிவு பண்றீங்க? ஒரு போன் வருது, அதை கேட்ட உடனே முகத்தை தொடச்சு துண்டை போட்டு அப்படியே வெளியே வர்றாரு. யாருக்கு ஒன்றும் புரியல. ரோட்ல நிக்கிறார், திருமலைப்பிள்ளை வீட்டுல ரோட்ல ஒரு கார் வருது, ஓடி போய் கார் கதவை திறக்கிறார் காமராஜர். இறங்குறவர், ஐயோ என்னையா நீங்க வந்து காரை திறக்கிறீங்க? இறங்குறவர் முதலமைச்சர் அண்ணாதுரை. உன்னை இவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஏன் பதறீங்க? என்ன, நான் அண்ணாதுரை காரை திறக்கல, முதல் மந்திரியுடைய காரைத்தான் திறக்கிறேன். எனக்கே முதல் மந்திரினா யாருன்னு தெரியலன்னா மக்களுக்கு தெரியாதுல்ல, இங்க இருக்கிற எல்லாருக்கும் அது தெரியணுங்கிறது தான் திறந்தேன். ஏன்னா அதற்கு முன்னாடி இவரெல்லாம் பேசினாங்கல்ல, அதுக்கு பதில். இது விதிவிலக்கான ஒரு அரசியல்வாதியுடைய அணுகுமுறை. அப்பதான் அவர் அதற்கு பின்னால் அவரோடு மிக நெருக்கமாக படையவர் MS வெங்கடாசன் ஒருத்தர். அவருடைய பத்திரிகையில ஹோம்லேண்ட், இந்த பத்திரிகையில திராவிட நாடு, இதெல்லாம் துணை ஆசிரியராக அவர் தான் ரொம்ப காலம் இருந்தார். பின்னால வழக்கறிஞராக இருந்தார். அவர்கிட்ட அவர் சொன்னது, நான் நினைச்சு கூட பார்க்கலப்பா, இவ்வளவு பெரிய தியாக வாழ்க்கை வாழ்ந்து நேர்மையான ஆட்சியை செய்த காமராஜரே இந்த மக்கள் தோக்கடிச்சு நமக்கு ஆட்சியை கொடுத்திருக்காங்களே, இப்படிப்பா எனக்கு புரியல. அந்த எண்ணம் வந்து அவருக்கு முதலமைச்சரா வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. எந்த மனிதன் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஒரு தவறு அவன் மனதை தொடுகிற போது அதற்காக அவன் மனம் அதற்காக வருத்தப்பட்டால் அவன் உயர்ந்த மனிதனாகிறான். அந்த வகையில கடந்த காலத்தில் அவர் எப்படி இருந்தாலும் அந்த நினைவு எப்போது வந்ததோ, அவர் உடல்நிலை கெட்டதற்கு கூட அந்த எண்ணம் தான் காரணம். எம்ஜிஆர் அவர் மிக சாதாரணமா சாப்பிடுவதற்கு கூட வழி இல்லாத ஒரு எங்கேயோ இலங்கையில் பிறந்து வந்தவர். அவங்க அப்பா அந்த குடும்பத்தோடு வந்தவங்க. சும்மா சாதாரணமா 5 ரூபா 10 ரூபாய்க்கெல்லாம் கஷ்டப்பட்டவர் தான் சாப்பாட்டுக்கு. அதற்கு பின்னால் வந்ததற்கு பின்னால் அவர்கிட்ட நான் பாராட்டுற ஒரே குணம், யார் வந்தாலும் முதல்ல சாப்பிட்டியான்னு கேட்கறது. அந்த குணம் எல்லாருக்கும் வந்துடாது. அப்படி வந்தால் அவன் நல்ல மனிதன், மற்ற எல்லாத்தையும் ஒதுக்கிடும். இப்ப இருக்கக்கூடிய 2 தலைவர்கள் பத்தி, ஒன்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு பிரமிப்பா இருக்கும். 1977 நான் போய் அவங்க ஊர்ல பேசின பொதுக்கூட்டம் தான் அவர் வாழ்க்கையில் முதலாக ஒரு பேசியதை முழுமையாக கேட்டார். இது அவர் தான் சொன்னார் என்கிட்ட, எனக்கு தெரியாது. அதற்கு பின்னால் தான் அவருக்கு சிலுவம்பாளையம் என்பது அவருடைய ஊர் பெயர், சின்ன ஊர். அங்கிருந்து வேடிக்கை பார்த்து அந்த நண்பர்கள் 4-5 பேர் அந்த கூட்டத்தை கேட்டு நான் பேசியதை கேட்டு போனதுக்கு அப்புறம் தான் இது மாதிரி நம்மளும் பேசணும் என்று அவர்களாக பேசி முடிவுக்கு வந்து அரசியலுக்கு வந்திருக்கிறார். 89 முதலமைச்சர் வர்றார். அந்த நேரம் தான் நான் அவர் முதல்ல சந்திக்கிறேன். அப்ப அவரே சொன்னது, அந்த ஒரு சின்னஞ்சிறிய கிராமத்தில் பிறந்த அவர் ஏன் இப்ப நிக்க முடியும்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். அவருக்கு பின்னணி எதுவும் கிடையாது. ஒரு சின்னஞ்சிறிய கிராமத்தில் பிறந்தார். அவருடைய ஒவ்வொரு உயர்வும் அவருடைய உழைப்பாலே வந்தது. அதனால போராடி வந்ததுனால எந்த சூழ்நிலையிலையும் எதிர்த்து நிற்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை அவருக்கு. அதனாலதான் அவரால் முடியுது. இல்லைன்னா அதிமுக இன்னைக்கு இருக்க இவ்வளவு திமிங்களுக்கு மத்தியில் அவர் நிக்க முடியாது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு வந்து பிறந்த நாள்ல இருந்து இந்த கஷ்டங்களை அவர் சந்திக்கல. ஆனா அவருக்கு என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டா, கஷ்டங்களை சந்திக்கவில்லை என்பதல்ல. கோடீஸ்வர குடும்பத்துல தான் பிறந்தார் காந்தி. ஆனாலும் பாமருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டார். அவரெல்லாம் உடம்புல ஒரு துணி, பல மீட்டர் துணி, தலைப்பாடே டர்பனே பெரிய அளவுக்கு கட்டுவாங்க. தமிழ்நாட்டுக்கு வரும்போது தான் குற்றாலத்துக்கு போயிட்டு வர்றபோது ஒரு பெண்மணி ஒரு மரத்தடியில ஒரு சேலையை கிளையில கட்டி வச்சுட்டு பாதி சேலையை இடுப்புல கட்டிட்டு நிக்கிறாங்க. ஏன் இப்படி நிக்கிறாங்கன்னு கேட்கிறாரு. அவரு குளிச்சுட்டு வந்திருக்காங்க, சேலையை காய போடுறாங்க. ஏன் வேற சேலையை கட்டிட்டு மாத்தி போய் காய வைக்கலாம்லன்னு அவர் கேட்கிறாரு. பாவம், கூலி தொழிலாளி, இருப்பது ஒரு சேலை தான், குளிச்ச உடனே பாதி
காய வைப்பாங்க. அது காஞ்சோன்னா அதை சுத்திக்கிட்டு அடுத்த பாதியை காய வைப்பாங்க. அது காஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போவாங்க. யாரும் அவர்கிட்ட கேட்கல. நான் வாழ்கிற தாய் நாட்டுல இப்படிப்பட்ட மக்கள் தான் அதிகம் இருக்கிறாங்களா? இந்த கடைக்கோடி மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் எப்போ முழு ஆடை அவன் கட்டுகிற நிலை வருகிறதோ அதுவரை நானும் அப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வெறும் இடுப்புல, அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன், பெரிய பாரிஸ்டர் படித்தவர், அவர் இடுப்புல துண்டோடவே கடைசி வரை வாழ்ந்தார். அருமை. பிரமிப்பா இருக்கு. நீங்க வந்து முன்னாடி இருந்த அரசியல்வாதிகள் பத்தி பேசும்போது, இப்ப இருக்கக்கூடிய அந்த அரசியல் தலைவர்கள் எல்லாருமே அந்த மாதிரி மனநிலையோட இருக்காங்களா? அதுதான், அது இருக்கணும் என்பதுதான் என்னுடைய வாழ்க்கை. நீங்க கேட்டீங்க ஸ்டாலின். ஸ்டாலின் எனக்கு ரொம்ப புதுசு இல்ல. அவங்க அண்ணன் மூகா முத்து என்னுடைய உயர்நிலை பள்ளியில எனக்கு கூட படிச்சாரு திருச்சியில. உங்களுக்கு அதெல்லாம் தெரிய வாய்ப்பு இல்லை. இது முழுசு சொன்னா அதை பத்தி பேசுறோம். அவர் புரிந்து கொள்ள வேண்டியது, தான் என்கின்ற அகந்தை எவனுக்கு வந்தாலும் அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவன் வீழ்ச்சி உறுதி. அந்த அணுகுமுறையோடு தோழமை கட்சியை மட்டுமல்ல கட்சிக்குள்ளேயும் நடத்துகிறாரோ என்கின்ற சந்தேகம் இருக்கு. அதை அவர் திருத்திக் கொள்வது அவருக்கு நல்லது. சரி, இப்போ தமிழகத்தில் நிலவுற மாதிரியே தான் கூட்டணி பிரச்சனை அங்க புதுச்சேரியிலையுமே நிலவுது. எதுக்காக இவ்வளவு குளறுபடிகள் இந்த கூட்டணி பங்கேற்று? மூக்கு இருக்கிறவள சளி இருக்கும்பாங்க. எல்லாருக்கும் அது பொருந்தும்ல. இங்க இருக்கிறதா பாண்டிச்சேரியில் இருக்கும், பாண்டிச்சேரியில் இருக்கும், கேரளாவில் இருக்கும், கேரளா இருக்கும் தான், உத்தரப்பிரதேசம் இருக்கும், மத்திய பிரதேசம், எல்லா ஊர்லயும் இருக்கும். இதுன்னு புதுசா இந்த ஊர்ல மட்டும்தான் இருக்கு, அங்க இல்லைன்னு சொல்றது. அங்கே அரசியல் தான் விசிகா அங்க வந்து தனிச்சு நாங்க போட்டிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு இருக்கட்டுமா. நம்ம என்ன அவங்க போட்டி போடுறேன்னு சொன்னா வேணாங்கிறோமா? நமக்கு இதுல என்ன வருத்தம் இருக்கு? தனியா போட்டோம். அது மாதிரி தமிழ்நாட்டையும் போட்டிருந்தா அவங்க மரியாதை இன்னும் கூடியிருக்கும். இங்கேயும் தனிச்சு நின்றுக்கணும்ன்றீங்களா சார்? எங்க வந்திருந்தா மரியாதை கூடியிருக்கும் தான் சொன்னேன். கிட்டத்தட்ட அழுகிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்தாரு. அதெல்லாம் தேவையில்லை. இல்ல, எனக்கு அவர் எங்க ஊருக்காரர் தான், சின்ன பையனா இருந்து எனக்கு தெரியும். அதனால நான் அவர் மேல இருக்க பாசத்துல சொல்றேன். இந்த 4 சீட்டு ஜெயிச்ச உடனே நாட்டை திருத்திட போறாரு, அது இல்ல. அவரை நம்பி ஒரு பெரிய சமுதாயம் பின்னால் இருக்கு. அந்த சமுதாயத்தை பாதுகாப்பதற்கு ஏதாவது நடத்தணும். அப்படி இருக்கிற இடத்துக்கு அவர் பக்கபலமா இருக்கணும். அதான அவர் முடிவெடுக்கணும். இவரையே மதிக்கலைன்னா அந்த சமூகத்தை எப்படி மதிப்பார்கள்? இப்போ புதுச்சேரியில வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு லிஸ்ட் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து தனிச்சு நிக்கிறோம்னாங்க. அதுக்கப்புறமா கடைசி நேரத்துல ஒரு கூட்டணி வந்து சேர்ந்து அவங்களுக்கு 2 சீட் ஒதுக்கியிருக்காங்க. பட் அவங்க ஃபர்ஸ்ட் அறிவிச்ச எல்லாருமே வந்து பாஜகவுடைய முன்னாள் தலைவர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், அதிமுகவுடைய முன்னாள் நிர்வாகிகள் இப்படிதான் இருக்காங்க. இப்போ தாவேக்கல்ல இருக்கிற யாருமே வந்து சரியான பர்சன் இல்லையா? ஏன் தாவேக்கல்ல இருக்கிற யாருக்குமே சீட்? அது அவங்க கவலைமா, உனக்கு எனக்கு தேவையில்லைம்மா. இப்ப திமுகல மந்திரி சபையிலே பாதி மந்திரி சபை ஜெயலலிதா மந்திரி சபையில் இருந்ததான் மந்திரியா இருக்கிறான். அந்த கட்சி இன்னும் இருக்குல்ல. இது யானை போறது தெரியல, சுள்ளெரும்பு போறதானமா உங்களுக்கு தெரியுது. திமுக ஆட்சியில இன்னைக்கு இருக்கிற மந்திரிகள் பாதி பேர் ஜெயலலிதா மந்திரி சபையில் இருந்தவங்க தானே. அதை பேச மாட்டீங்க. அவர் ஏதோ சீட்டு கொடுத்துறாங்க, அதை பத்தி சீட்டு. இல்ல சார், தொடர்ந்து வந்து தாவேக்கா தானே, பாஜக வேண்டாம், பாஜக வேண்டாம். இல்ல, இந்த கதையெல்லாம் பேசாதீங்க. நீங்க பேசினா உங்கள்கிட்ட நேர்மை இல்லைன்னு அர்த்தம். திமுக அதிமுக தான் எதிரிகள். ஜெயலலிதா முதல் மந்திரியா இருக்கும்போது என்ன சொல்லுச்சு? தீய சக்தி திமுகன்னு சொல்லுச்சு. ராஜகண்ணப்பன் சொன்னாரா? ரகுபதி சொன்னாரா? KKSR சொன்னாரா? ஏவேவால் சொன்னாரா? இப்ப அவங்க எல்லாம் மந்திரி சபை வச்சிருக்காங்கல்ல. காலகாலமா 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் திமுக செத்துக்கிட்டு இருக்கானே, அவனுக்கு பதவி கொடுத்திருக்காங்களா? இவ்வளவு பெரிய விஷயத்தை விட்டு உடனே நேத்து ஆரம்பிச்ச கட்சியில இதை பண்றாங்கன்னு சொல்லிட்டு என்னமா கேள்வி? சார், நேத்து ஆரம்பிச்ச கட்சினால அவங்க நான் கேட்பதை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. புரியுது சார், புரியுது சார். கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற பெரிய அதான் யானையை விட்டுட்டு சுள்ளரும்பை பத்தி சொல்லிட்டு இருக்க மாதிரி சொல்றீங்க. இல்ல, தாவேக்கா அதை வந்து நம்ம கன்சிடரே பண்ண வேண்டாம்ன்றீங்க. அது இப்பதானே வந்திருக்காங்க. ஏற்கனவே இருக்கிற அயோக்கியத்தனத்தை அதெல்லாம் லைட்டா விட்டுட்டு இவங்களை பத்தி பேசுறீங்களா? இது ஒரு நியாயமும் இல்லை. சரி, இப்போ தொடர்ந்து வந்து எல்லாருமே வந்து இலவசத்தை தான் முன்வைக்கிறாங்க. இப்போ அதிமுகவில் ஒரு படி மேலே போய் ஃப்ரிட்ஜும் நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டாங்க. அப்போ தொடர்ந்து திமுக அதிமுக இத்தனை வருஷங்களாக ஆண்டிருக்குது. என்னதான் மக்களுக்கு பண்ணுச்சு? நான் இன்னும் இலவசத்தையே கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னதான் மக்களுக்கு கொடுத்துருக்கீங்க? என்னதான் நீங்க மக்களுக்கு? இவ்வளவு நேரம் கேட்ட கேள்வி இதாம சரியான கேள்வி. இலவசத்தை பற்றி காமராஜ் என்ன சொன்னார் சொல்லட்டுமா? பணம் கொடுக்கறத அவர் இன்னைக்கு இல்ல, கிட்டத்தட்ட எவ்வளவு 65 70 வருஷத்துக்கு முன்னால சொன்னது. அது ஒரு ஊருக்கு போறாரு, பணம் கொடுக்கணும்னு கேட்கறாங்க. அவர் நாகரிகமா சொல்லி பார்க்கிறாரு. திரும்பி இந்த மக்கள் கேட்குது. உடனே அவர் சொன்னாரு, அதென்ன பணம் அடிக்கிற மெஷினு, நோட் அடிக்கிற மெஷின் நம்மகிட்ட தான் இருக்குன்னு, எவ்வளவு வேணாலும் நான் அடிச்சு கொடுத்துடலாம். ஆனா அந்த நோட்டை நீங்க சாப்பிட முடியாது. சாப்பிட்றதுக்கு அரிசி பருப்பு தான் வேணும். புரியுதா? பெரிய தத்துவத்தை எளிமையா சொன்னார். இந்த தவறுகள் திருந்த வேண்டுமானா அரசியல் கட்சிகள் மக்கள் திருந்தணும். ஒரு அரசாங்கம் கொடுக்கிற பணத்துக்காக இவ்வளவு கொடுத்தான் இவ்வளவு கொடுத்தான் அவனு கேட்பதை விட ஒரு கேவலம் மக்களுக்கு இருக்க முடியாது. மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு, அவர்கள் சுயமாக நிற்பதற்கான சூழ்நிலை உருவாக்குவது தான் ஒரு அரசாங்கத்துடைய வேலை. உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன்.
எங்க ஊர்ல பிஹெச்எல் வந்துச்சு. அந்த ஆலை வருகிற போது அந்த ஏரியாவே வறட்சியில் இருந்தது. முதல்ல 18,000 பேர் வேலைக்கு வந்தாங்க. 18,000 குடும்பம் தப்பிச்சுதான். அங்க டீ கடை வந்துச்சு, பொட்டி கடை வந்துச்சு, ஆடை சைக்கிள் வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. இதன் மூலமா அங்க மாறினோடனே அதை நம்பி சில சிறு சிறு தொழில்கள் இங்க வந்துச்சு. பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் எவனிடமும் காசு கேட்காம, பிச்சை கேட்காமலே அவனே தன்னுடைய சுய தேவை தீர்த்துக் கொள்வதற்கான வழிவகை உருவாச்சு. விவசாயத்தை பெருக்குங்க, தொழில்துறையை உருவாக்குங்க. இலவசம் எதுக்கு கொடுக்கணும்னா கல்வி இலவசமாக்குங்க, சுகாதாரத்தை இலவசமாக்குங்க. காசு அவன் கொடுத்தால் அவன் அதை அதை வந்து தூண்டில போடுற மண்புழு மாதிரி அதுக்கு ஆசைப்பட்டு அதை கடிக்கிற மீன் எப்படி மாட்டிக்கிட்டு சாக போதோ அது போல இந்த மக்கள் செத்து போயிடுவாங்க. என்ன அவங்க வீட்டு காசா கொடுக்குறாங்க? அந்த காசு எது? நீங்களும் நானும் கெடுக்கிற வரி பணம் தானே. அதை திருப்பி கொடுக்குற நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னா நம்முடைய அறியாமை, இந்த அறியாமையை மூலதனமா வைத்துக் கொண்டு அரசியல் கட்சிகள் விளையாடுது. அது யாராக இருந்தாலும். இதே பீகார்ல கொடுத்தாங்கல்ல பிஜேபியில, அப்ப என்ன சொன்னோம்? தேர்தல் நேரத்தை கொடுக்கும்போது ஓட் ஷோரிங் ராகுல் சொன்னது தமிழ்ல வாக்கு திருட்டு. அவன் கொடுத்தா வாக்கு திருட்டு, இங்க கொடுத்தா அது பெரிய வள்ளல் தன்மையா? ரெண்டு ஒண்ணுதானே. இதை மக்கள் புரிந்து கொண்டு மக்களே நிராகரிக்க வேண்டும். இதுதான் என்னுடைய. ஓகே சார், இந்த 2026 இறுதியா என்னுடைய கேள்வி, இந்த அரசியல் களம் எப்படி இருக்கு உங்களுடைய பார்வையில்? ஏன்னா நீங்க பல வருடங்களா அரசியலை பார்த்திருக்கீங்க, பல முறை அரசியல் களத்தை பார்த்திருக்கீங்க. இந்த அரசியல் களம் எப்படி இருக்கு? இந்த அரசியல் களம் யாரு ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்களோ இல்லையோ, இந்த 30 நாட்களுக்குள்ளாகவே மக்கள் மத்தியில் வருகிற விவாதம் இனிமேலும் எதிர்காலத்தில் இந்த மக்களை ஏமாற்றினால் நாம் வாழ முடியாது என்கின்ற ஒரு அச்சத்தை ஓரளவேனும் எல்லா கட்சிக்கும் உருவாக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். காரணம், எல்லா அடித்தட்டு மக்கள். நீங்க எந்த ஊர் என்னன்னு எனக்கு தெரியாது, நான் ஒரு கிராமத்துல இருந்து வந்தவன். கிராமப்புறத்தில் இருக்க மக்களுடைய பொருளாதாரம் சீரழிந்து சிதைந்து போய் கிடக்கு. இதெல்லாம் மாற்றாம வெறும் இலவசத்துக்காக மட்டுமே வாக்களிக்கிற ஒரு நிலைமை கடந்த காலத்தில் வந்ததை இன்னைக்கு அனுபவிச்சிட்டோம். காமராஜர் சொன்ன மாதிரி 5000 இல்ல 5 லட்சம் கொடுத்தாலும் அந்த நோட்டை சாப்பிட முடியாது இல்ல. அதை கொடுத்தா அரிசி வேணும், பருப்பு வேணும். அது இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த சிந்தனை மக்களுக்கு வருவதற்கு துவங்கிவிடும் இந்த தேர்தல் முடிவில். அந்த வகையில் இந்த தேர்தல் முடிவு அடுத்த ஒரு நல்ல மாற்றத்திற்கான துவக்கமாக இருக்கும். எந்த கட்சி வந்தா நல்ல மக்களுக்கு ஆட்சி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? அந்த உங்க கேள்வி திரும்பியும் சொல்ற தப்பு. ஒரே கட்சி நல்லா இருக்கிறதும் உண்டு, கெட்டு போறதும் உண்டு. ஒரு இந்த கட்சி தான் நாட்டை காப்பாற்றும் அப்படின்லாம் இல்லை. எதை செய்தாலும் செய்கிற செயலை வைத்துக் கொண்டு இது சரி என்றால் பாராட்டுவதும், தவறு என்றால் தவறு என்று சொல்வதும், அந்த எண்ணத்திற்கு மக்கள் வந்துவிட்டால் எல்லா ஆட்சியும் நல்ல ஆட்சியாக இருக்கும். நன்றி சார். வணக்கம்.